பப்ளிக் செக்டர்ல நீங்க எல்லாம் வேலை செஞ்சா சிஎம்டிக்கு சம்பளம், இல்லன்னா சிஎம்டிக்கு சம்பளம் கிடையாது. சிஎம்டி நினைச்சுக்கலாம் மேல இந்த நான் வந்துக்கிறேன். ஒன்னு சொல்ல போனா சிஎம்டி நம்பர் இல்ல எனக்கு தெரியல, ரொம்ப வெக்கமா இருக்குது. சொல்ல வெக்கமா இருக்கு. ஒரு எம்பிக்கு சிஎம்டி நம்பரே தெரியலன்னா இவர் எங்க உங்களெல்லாம் காப்பாற்ற போறாரு? உங்களுக்கு எல்லாம் எங்க சப்போர்ட் ஆக போகுது? நான் ஒரு எஸ்சி எம்ப்ளாயா பேசுறேன், காங்கிரஸ் கட்சி தலைமை கூட இல்ல, இந்த வார்டு கவுன்சிலராக நான் பேசுறேன். இதுக்கு நாங்க சொல்ல போனா அந்த பிஎம்எல் எப்படி காப்பாத்துக்கிறோம்னா நம்முடைய ஏஆர் பாபு தலைமையில காங்கிரஸ் கட்சி தலைமையில டெல்லிக்கு இட்டு போயிட்டு ஏகே ஆண்டனி கிட்ட 782 கோடி நீங்க எங்களுடைய ஆதாயம் இருந்துச்சு. அதுல கேஜிப்பா இன்னைக்கு ஆன்லைன் மைசூர் கேஜிஎஃப் வெள்ளூர் எல்லாம் போய் ஏகே ஆண்டனி கிட்ட உட்கார்ந்து இந்த பண்ணப்பது தான் அந்த பெருமையை காப்பாற்ற முடிச்சு. இன்னைக்கு அந்த பெருமையில இன்னைக்கு நாங்க அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இல்லன்னா அன்னைக்கு இல்ல. 10 வருஷம் இன்னைக்கு பிஜேபி கவர்மெண்ட் நடந்திருக்குது. 2011 நாங்க போனோம். ஆனா இன்னைக்கு 10 வருஷமா கவர்மெண்ட் நடந்திருக்குது. பிஎம்எல்ஏ 3 பிஜேஎம்எல்ஏ 3 வாஜ்பாய் கவர்மெண்ட் 2001ல இன்னைக்கு அதே போல 10 வருஷம் இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்திருக்கிற ஏகப்பட்ட தொழிலாளிகள் வாழ்ந்துகிறாரோ 10,000 அடி உள்ள போயிட்டு தங்கத்தை எடுத்து கொடுத்ததுதான் நம்ம தமிழர்கள் மக்கள். அது யாரும் மறக்கக்கூடாது. இன்னைக்கு டெல்லியில எதிராக வச்சு கொடுத்து ஜவஹர்லால் நேரு கேட்க சொன்னா தங்கவேல் எங்களுடைய தங்க சுரங்கத்தை நாங்க வச்சு கொடுத்தோம், எங்களுக்கு அமெரிக்காவில் லோன் கேட்டவர் தான் இங்க ஜவஹர்லால் நேரு. இந்த தங்கத்தை உள்ள தெரியாது, பெரிய கல்ல குத்துரு நமக்கு பொட்டியை குத்துறாங்க கல்ல. நம்ம தமிழர்கள் வாழ்ந்த இடத்துல அதே போல பெம்மல்ல கொஞ்சம் கொஞ்சமா யார் ஆசீர்வாதம்னா பிஜேபி கவர்மெண்ட். ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிள் மேட்டர். நீங்க கோடி கணக்குல டூட்டேஷன் பிஜேபி கவர்மெண்ட் எனக்கு முன்ன செய்யல. அதுக்கு முன்ன எம்பி முன்சாமி இருந்தாரு, அவரு என்ன பண்ணாரு? 5 வருஷத்துல பிஎம்எல் க்ளோஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது பிஎம்எல் கொஞ்சம் கொஞ்சமா படியாடுங்க. 1000 பேர் கூட இன்னைக்கு இன்னைக்கு போனா சோறு போனா நீங்க டீசலுடைய நண்பர்கள் தான். அதே போல ஹவுஸ் கீப்பிங் போறாங்கன்னா ಹೌಸ್ ಕೀಪಿಂಗ್ ಟೀಸ್ ಎಲ್ಲ ಜನಗಳಾಗಿ ಒಂದು ಕ್ಲೀನ್ பண்ணுகிறது ಕೂತಿದ್ದೀರಿ ಅಂತ. ಹೋದ ಬಾರಿ ನೀವು ಸ್ಟ್ರೈಕ್ ಕೂತಿದ್ರಿ ಫ್ಯಾಕ್ಟರಿ ಒಳಗಡೆ. ಅವತ್ತು ಅವ್ರು ಕರೆದು ನಿಮ್ಗೇನೋ ಭರವಸೆ ಕೊಟ್ಟರು, ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಜೊತೆ ಮಾತಾಡಿ ಒಂದು ಪರಿಹಾರ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ. ಅವ್ರು ಪರಿಹಾರ ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ಮತ್ತೆ ನೀವು ಸ್ಟ್ರೈಕ್ ಕೂತಿದ್ದೀರಾ. ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಈಗಾಗಲೇ ರಾಹುಲ್ ಗಾಂಧಿಗೆ, ಮಲ್ಲಿಕಾರ್ಜುನ್ ಖರ್ಗೆ ಅವರಿಗೆ ನಾವು ಇಮೇಲ್ ಕಳಿಸಿದ್ವಿ. ಯಾಕಂದ್ರೆ ಅವರು ಎಲೆಕ್ಷನ್ ಬಿಸಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಈಗಾಗಲೇ ಪರ್ಸನಲ್ ಆಗಿ ಮೀಟ್ ಮಾಡಬೇಕಾಗಿತ್ತು. ಆದ್ರೆ ಅವರು ಮಹಾರಾಷ್ಟ್ರ ಎಲೆಕ್ಷನ್ 20ನೇ ತಾರೀಕಿಂದ ಅದಾದ್ಮೇಲೆ ಫ್ರೀ ಆಗ್ತಾರೆ. 25ನೇ ತಾರೀಕಿಂದ ವಿಂಟರ್ ಸೆಷನ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಅವತ್ತು ನನ್ನ ಜೊತೆ ಒಂದು 4 ಜನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ನಾನು ನಿಮ್ಗೆ ನಮ್ಮ ಕೈಲಾಗಿದ್ದೆಷ್ಟು ನ್ಯಾಯ ಕೊಡಿಸುವಂತ ಕೆಲಸ ನಾವು ಮಾಡ್ತೀವಿ. ಇತಿಹಾಸ ಇರುವಂತದ್ದು ಬೆಮಲ್ ಫ್ಯಾಕ್ಟರಿ, ನೆಹರು ಅವರ ಕನಸು ಏನು ನವರತ್ನಗಳಲ್ಲಿ ಒಂದಾದ ಇದು ಇವತ್ತು ಯಾಕೆ ಇನ್ನೂ ಬದುಕಿದೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ನಿಮ್ಮಿಂದ ಬದುಕಿದೆ. 60 ವರ್ಷಗಳಿಂದ ನೀವು ಈ ಫ್ಯಾಕ್ಟರಿನ ಬದುಕಿಸಿದ್ದೀರಾ, ಲಕ್ಷಾಂತರ ಜನಕ್ಕೆ ಅನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ, ದುಡ್ಡು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ಗೆ. ಇಂಥ ನಿಮಗೆ ಅನ್ಯಾಯ ಮಾಡಕ್ ಹೊರಟಿರೋದು ನಾನು ವಿರೋಧಿಸ್ತೀನಿ. ನೀವೆಲ್ಲ ಸೇರ್ಕೊಂಡು ಈ ಕಂಪನಿ ಉದ್ಧಾರ ಮಾಡಿದ್ದೀರಾ. ITI ಮುಚ್ಚೋಯ್ತು, HMT ಮುಚ್ಚೋಯ್ತು, NGS ಮುಚ್ಚೋಯ್ತು. ಆದ್ರೆ ನೀವು ಮಾತ್ರ ನೀವು ರಕ್ತ ಕೊಟ್ಟು ಇದನ್ನ ಬದುಕಿಸ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ. ನಿಮ್ಮೊಬ್ಬರ ಅನ್ಯಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ಒಳ್ಳೇದಾಗಲ್ಲ. ಇಲ್ಲಿ 3,000 ಜನ ಕ್ಯಾಶುವಲ್ ಲೇಬರ್ಸ್ ಇರಬೇಕಾಗಿದ್ರೆ ನಾರ್ತ್ ಇಂದ ಹೊಸಬರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬರೋಂತ ಅಗತ್ಯ ಇರಲೇ ಇಲ್ಲ. ಇದಕ್ಕೆ ಇದೇನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ಸ್ ಬಹಳ ಸ್ಟ್ರಾಂಗ್. ಕರ್ನಾಟಕ, ತಮಿಳುನಾಡು, ಆಂಧ್ರ, ಕೇರಳ ಇದು ನೋಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಭಯ. ಯಾಕಂದ್ರೆ ನಾವು ಎಜುಕೇಟೆಡ್ಸ್ ಜಾಸ್ತಿ ಇದೀವಿ, ಕಷ್ಟಪಡೋರು ಜಾಸ್ತಿ ಇದೀವಿ. ನಿಮಗೆ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಓದಿರ್ತೀರಾ, ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಹೈಯೆಸ್ಟ್ ಟ್ಯಾಕ್ಸ್ ಕಟ್ಟೋದು ನಾವೇ.
ನಾವು ಕೊಡೋ ಟ್ಯಾಕ್ಸ್ ಇಂದ UP, ಬಿಹಾರ್ ಇವೆಲ್ಲ ಬದುಕ್ತಾ ಇದೆ. ಇವ್ರು ಏನ್ ಇಷ್ಟು ಸಂಪಾದನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಇಲ್ಲಿ ಏನ್ ಇದನ್ನ ನಾವು ತಗೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಇದೊಂದು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ಸ್ ಮಾಡ್ತಾರಂತ ಒಂದು ದ್ರೋಹ. ಎಲ್ಲ ಅವ್ರನ್ನ ತಗೊಂಬಂದು ಕೂರಿಸ್ಬೇಕಿಲ್ಲಿ, ನಮ್ಮವರು ಭಿಕ್ಷೆ ಬೇಡ್ಬೇಕು. ನೀವು ನೋಡ್ತಾ ಇದ್ರಿ ಎಷ್ಟು ಜನ ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ಸ್ ಬಂದು ಸೆಟ್ಲ್ ಆಗ್ತಾವ್ರೆ. ಬೆಂಗಳೂರಲ್ಲಂತೂ ಯಾವ ಕೆಲ್ಸಕ್ಕೂ ಗಾರೆ ಕೆಲಸನೂ ನಮ್ಗೆ ಸಿಗ್ತಾ ಇಲ್ಲ. ಇವತ್ತು ಎಲ್ಲ ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ಸ್ ಸೇರ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ, ವರ್ಕರ್ಸ್ ಲೆವೆಲ್ ಅಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಬಂದು ಎಲ್ಲ ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ಸ್ ತುಂಬುವಂತ ಕೆಲಸ ಆಗ್ತಾ ಇದೆ. ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಈ ಹೊಸಬರಿಗಿಂತ ನಿಮ್ಮಂತ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ಡ್ ಅವರಿಂದಾನೇ ನಡೆಯೋದು, ಅದವ್ರಿಗೆ ಗೊತ್ತು. ಆದ್ರೆ ಇವ್ರು ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ನಡೆಯೋದು ಉದ್ದೇಶ ಅಲ್ಲ. ಅವರು ನಾರ್ತ್ ಇಂಡಿಯನ್ ಕೆಲಸ ಕಾರ್ಯ ಎಲ್ಲಿ ಇರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಬಂದು ಇಲ್ಲಿ ಉದ್ಯೋಗ ಕೊಡುವಂತ ಉದ್ದೇಶ. ನೀವು ಭಿಕ್ಷೆ ಎತ್ತಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ಇದು ಸೆಂಟ್ರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಮಾಡ್ತಾರ ಅನ್ಯಾಯ. ಈಗಾಗಲೇ ಒಂದ್ಸತಿ ಮೆಮಲ್ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿನ ಸೇಲ್ಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ರು, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತೋ ಇದೆಯೋ? NDA ಅಧಿಕಾರಕ್ಕೆ ಬಂದು 2ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ಇದು ಸೇಲ್ಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಸುಮಾರು 60,000 ಕೋಟಿ ಪ್ರಾಪರ್ಟಿನ ಬರೀ 6,000 ಕೋಟಿ ಸೇಲ್ಗೆ ಇಟ್ಬಿಟ್ಟಿದ್ರು. ಯಾರ ಕೋರ್ಟ್ಗೆ ಹೋಗಿದ್ದಕ್ಕೆ ಇದು ನಿಂತಿದೆ. ಇದರ ವಿರುದ್ಧ ನಾವೆಲ್ಲ ಸಂಘಟಿತರಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡಬೇಕು. ನೀವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೊಟ್ಟೆಪಾಡಿಗೋಸ್ಕರ ನೀವು ಸ್ಟ್ರೈಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ. ನಾವು ನಿಮ್ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ಈ ಫ್ಯಾಕ್ಟ್ರಿ ಉಳಿಬೇಕು. ನಮ್ಮ ಮುಂದಿನ ಪೀಳಿಗೆಗೂ, ನಮಗೆ ಎಸ್ಪೆಷಲಿ KGF ಅಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಓದ್ಕೋಬೇಕು, ನಮ್ಮ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಕೆಲಸ ಮಾಡಿ. ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮ್ ಜೊತೆ ಸೇರ್ಕೊಂಡು ನಾನು ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀನಿ. ನಾವು 25ನೇ ತಾರೀಕು ಒಳಗಡೆ ನಮ್ಮ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ MB ಪಾಟೀಲ್ ಅವ್ರನ್ನ ಮಾತಾಡಿ ಅವರಿಂದಲೂ ಸಲಹೆ ಪಡೆಯೋಣ. ಸಾಧ್ಯವಾದ್ರೆ CM ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ತಗೊಳ್ತೀನಿ, ಅವರಿಂದಲೂ ಸಲಹೆ ಪಡೆಯೋಣ. ನಾವು ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಇದು ನಮಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗೋ ತನಕ ಹೋರಾಟ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನು ನಿಮ್ ಜೊತೆಲಿ ಇರ್ತೀನಿ. ನೀವೆಲ್ಲ ನನಗೆ ಓಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರ, ನಾನು ಗೆಲ್ಲದೆ ಇರ್ಬೋದು. ಆದ್ರೆ KGF ಅಲ್ಲಿ ನನಗೆ 38,000 ಓಟ್ ಸಿಕ್ಕಿರೋದು ನಿಮ್ಮಿಂದ ಸಿಕ್ಕಿದೆ. ನನಗೆ ಇದನ್ನ ನಾನು ಯಾವತ್ತು ಜೀವನ ಪರ್ಯಂತ ನಾನು ಮರೆಯಲ್ಲ. ನಿಮ್ಮ ಋಣ ನನ್ನ ತಲೆ ಮೇಲಿದೆ. ನಾವು ಸಾಯೋವರೆಗೂ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಹೋರಾಟ ಮಾಡೋಣ. ನಿಮ್ಗೆ ನ್ಯಾಯ ಕೊಡಿಸೋ ತನಕ ನಾವಂತೂ ನಿದ್ದೆ ಹೋಗಲ್ಲ ಅಂತ ನಾನು ನಿಮ್ಗೆ ಭರವಸೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನಿಮ್ ಜೊತೆಗೆ ಇರ್ತೀನಿ. ಡೆಲ್ಲಿಗೆ ಹೋಗೋಣ. ನಾವು ಇದಕ್ಕೆ ನ್ಯಾಯ ಒಂದು ಕೊಡಿಸೋ ತನಕ ನಾವು ನಿಮ್ಮ ಜೊತೆ, ನಿಮ್ಗೆ ಏನ್ ಅನುಕೂಲ ಬೇಕೋ ಹೇಳಿ, ನಮ್ ಜೊತೆ ಇರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನನ್ನ ಮಾತು முகிஸ்டா இದ್ದೀನಿ. நீங்க இங்க தர்ணா பண்ணுகிறீங்க. தர்ணா பண்றதுக்கு காசு வந்து உங்களோட உரிமைகளை கேட்டுக்கிறீங்க. இத்தனை வருஷம் மேனேஜ்மெண்ட் ஒரு மாதிரி ஸ்லேவ் மாதிரி உங்களை பார்த்துச்சு. இதுக்கு முன்னாடி அது நடக்காது. ஏன்னா போராட்டங்களில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் வியாபாரிகளும் எல்லாமே உங்க கூட நின்றுக்கிறோம். எல்லாம் நிக்காதனால நம்ம அநியாயமா BGM கை விட்டோம். இதுக்கு மேல பெம்மல கை விடுறதுக்கு நம்ம யாரும் தயாரா இல்ல. எக்ஸ் எம்ப்ளாயிஸ் இப்ப இருக்கிற BME கூட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்களும் டூல் டவுன் பண்ணுங்க. டூல் டவுன் பண்ணிட்டு இவங்க கூட வந்து இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது இவங்க ஃபியூச்சர் இல்ல, உங்களோட பசங்களோட ஃபியூச்சர் கூட இதுல இருக்குது. அதனால நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கௌதம் சார் இப்போ ஆல்ரெடி சொன்னாரு. காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே அவர்களுக்கும் மற்றும் லோக்சபா அப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஸ்ரீ ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஆல்ரெடி மெயில் அனுப்பிச்சாச்சு. அவங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன் பிஸில இருக்காங்க. நாளைக்கு 13ஆம் தேதி கர்நாடகால 3 சட்டமன்ற தேர்தல் இருக்கிறதுனால எல்லாம் இங்கேயும் பிஸியா இருப்பாங்க. அதனால 14ஆம் தேதி இல்ல 15ஆம் தேதி நான் கௌதம் சார் ரிக்வெஸ்ட் பண்றேன். அந்த 2 நாள்ல இங்க சீஃப் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் MB பாட்டீலோட அப்பாயின்மெண்ட் வாங்கின்னு இங்க இருக்கிற யூனியன் லீடர்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு மெமோரண்டம் கொடுத்து சீஃப் மினிஸ்டரும் மற்றும் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இமீடியட்டா CMDக்கு கூப்பிட்டு பேசணும். CMD வந்தே வரணும். CMD ஒண்ணு மேல இருந்து வரல. CMD இது பப்ளிக் செக்டர். இந்த பப்ளிக் செக்டர்ல நீங்க எல்லாம் வேலை செஞ்சா CMDக்கு சம்பளம், இல்லைன்னா CMDக்கு சம்பளம் கிடையாது. CMD நினைச்சுக்கலாம் மேல இருந்து நான் வந்துக்கிறேன். ஒன்னும் இல்ல. இங்க இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்ல இருக்கிற கவர்மெண்ட் தலை போட்டாவே CMDக்கு தெரிய போகுது. 13th இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இருக்கிறது இல்ல, அவங்க டிஸ்ட்ரிக்ட்ல எலெக்ஷன் நடக்கிறதுனால அவரு 13th நைட் வரலாம். அதனால 14th or 15th அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இங்க இருக்கிற யூனியன் லீடர்ஸ கூட இட்டு போயிட்டு நாங்களும் வரோம். கூட இட்டு போயிட்டு சீஃப் மினிஸ்டர் மற்றும்
இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இதுல இன்வால்வ் பண்ண வைக்கணும். அவங்க இன்வால்வ்மெண்ட் ஆச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அண்ட் நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என் வார்த்தையை முடிக்கிறேன். Discount on all Voltas brand items AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandehli. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Peak.